ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ உயரம் செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட் வந்து ஷோல்டர் சென்டர்லேருந்து பின்னாடி டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு தான் நம்மளுடைய உயரம். இப்போ 14.25 இருக்குது, 14.25 இருக்குது. இப்போ ப்ளஸ் சீம் அளவுக்காக ப்ளஸ் 2 இன்ச்சஸ் இல்லைனா 1.5 இன்ச்சு விட்டுக்குவேன். சரியா? இப்போ பேசிக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 2 இன்ச்சஸ் விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம 1.5 இன்ச்சு நல்லா தைக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் 1.5 இன்ச்சு நம்ம விட்டு நம்ம உயரம் நோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி தான் ப்ளவுஸ் உயரம் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ செஸ்ட் அளவு எப்படி மார்க் பண்ணணும்னா, இதில் இந்த ஸ்டிச்சிங்லேருந்து 1 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த பேக் நெக் சைடு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு செஸ்ட் அளவு. 9.5 இருக்குது. சரியா? இப்போ 9.5 எடுத்துட்டு கட் பண்ணும்போது நம்ம சீம் அளவுக்காக 1.5 இன்ச்சு சைடில் விடணும். இந்த சைடில் 1.5 இன்ச்சு விட்டுக்கணும். அது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக. ஓகே, இப்போ நம்ம ஹைட் எடுத்துட்டோம், செஸ்ட் அளவும் எடுத்துட்டோம். இப்போ நெக்கு வித்து ஷோல்டர். ஓகே, நெக்கு வித்து ஷோல்டர். நெக்கு வித்துங்கும்போது இந்த எம்டி பிளேஸ் தான் நெக்கு வித்து. ஷோல்டருங்கிறது இந்த ஷோல்டரில் இது தான். ஓகேவா? இந்த அளவு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இப்படி ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. நெக்கு உயரம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த எம்டி பிளேஸ் தான் நெக்கு வித்து. ஓகே, 2.5 இன்ச் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு நெக்கு வித்து வரும். ஓகே, இப்படி தான் செக் பண்ணணும். நெக்கு வித்து இப்படி ஸ்கேல் ஏதாவது ஸ்ட்ரைட்டான பீஸ் வச்சுட்டு இந்த இடம் எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளுக்கு நெக்கு வித்து வரும். இப்போ ஷோல்டர் அளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 2.25 இன்ச்சு வச்சுருக்காங்க. இதுதான் ஷோல்டர். 2.25 இன்ச்சு வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு சீம் அளவுக்கு எவ்வளோ விடணும் அப்படின்னு சொன்னால் இங்கே 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. நெக்கு பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ 2.25 வச்சுருக்காங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சு அங்கே விட்டுட்டோன்னா 2.25 ஆயிரும். அப்புறம் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டோன்னா 3 இன்ச்சஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்காங்க. நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸு அப்படிங்கும்போது நார்மலாகவே 5.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் வரும் பேசிக்காகவே. சரியா? இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உயரம் செக் பண்ணிட்டோம், செஸ்ட் அளவும் செக் பண்ணிட்டோம், நெக்கு வித்து கண்டுபிடிச்சிட்டோம், ஷோல்டர் அளவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆம்கோலோடைய இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறேன். இந்த பாருங்கள், ஆம்கோல் எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டுலேருந்து ஸ்கேல் இல்லைன்னா ஏதாவது டேப்பு அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்கோல் சைடில் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டான பீஸ் வச்சுருக்குறோம் இல்லையா, இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு 5.5 இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி வச்சு பார்க்கணும். 5.5 இருக்குது. இப்படி தான் ஆம்கோல் செக் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ விடணும், சீம் அளவுக்காக எவ்வளோ விடணும்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்போ எனக்கு 6 வந்துடும். ஓகே, எதுக்காக 1/2 இன்ச்சு விடுறோன்னா ஷோல்டர் ஸ்டிச்சிங் போயிடும், அதுக்காக நான் 1/2 இன்ச்சு விடுறேன். இப்போ வந்து எனக்கு ஆம்கோல் இறக்கம் வந்து 6 வரும். இதுதான் ஆம்கோல் செக் பண்ணுறது. நம்ம ப்ளவுஸ் எப்போதுமே நம்ம பக்கம் ஃபோல்டு இருக்கும்படியாக தான் இந்த மாதிரி தான் நம்ம மடித்து போடணும். ஓகேவா? இப்போ இப்படியே வச்சுட்டு உயரம் செக் பண்ணிட்டோம், செஸ்ட் அளவு செக் பண்ணிட்டோம், நெக்கு வித்து செக் பண்ணிட்டோம், ஷோல்டர் அளவும் செக் பண்ணிட்டோம், ஆம்கோல் உயரமும் செக் பண்ணியாச்சு. இப்போ இப்படியே வச்சுட்டு நம்ம பெரட்ட வேண்டாம். ஸ்லீவோட உயரம், ஸ்லீவ் சுற்றளவு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்லேருந்து இதான் ஸ்லீவ்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு ஸ்டிச்சிங் வரைக்கும் பார்த்துக்கோங்க. 6.5 இருக்குது எனக்கு. ஓகேவா? இந்த சீம் ஆம்கோல் ஸ்லீவ் ஜாயிண்டிங் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஸ்லீவோட உயரம். இதுலேருந்து சீம் அளவுக்காக ஸ்டிச்சிங்காக நான் லைனிங் ப்ளவுஸ்னால் +1 இன்ச்சு விடுவேன். நார்மல் ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு. ஓகேவா? லைனிங் ப்ளவுஸ்னால் +1, நார்மல் ப்ளவுஸ்னால் +1.5 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் சுற்றளவு இப்படியே நீங்கள் ரவுண்டாக எடுக்கணும். இப்போ ஆம்கோல் உயரம் டீப் தான் நம்ம இப்படி எடுத்தோம், ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம். ஆனால் ஸ்லீவ் ரவுண்டு வந்து எப்படி எடுக்கணும்னா, இப்போ ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்படியே எடுத்துக்கணும். 8.5 இந்த எண்டு வரைக்கும் எடுத்துக்கணும். இதுலேருந்து சீம் அளவுக்காக 1.5 இன்ச்சு. ஸ்லீவ் ரவுண்டு கீழே ரவுண்டு வந்து இந்த இடம் செக் பண்ணிக்கணும். இப்போ 5.5 இருக்குது அப்படின்னு சொன்னால் +1.5 இன்ச்சு சீம் அளவுக்காக எடுத்துக்கணும். இது ஸ்லீவ்லேருந்து ஸ்லீவ் சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு, இது ஸ்லீவ் ரவுண்டு. இந்த மாதிரி தான் செக் பண்ணிக்கணும். இப்போ பேக் நெக் உயரம் செக் பண்ண போகிறோம். பேக் நெக் உயரம் வந்து
இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் ஆம்கோல் செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. எனக்கு 8.5 இருக்குது. 8.5னா ஒரு அரை இன்ச்சு நான் ஷோல்டர் ஸ்டிச்சிங்காக விடுவேன். அரை இன்ச்சு விட்டுட்டோன்னா 9 இன்ச்சஸ் வரும். இது வந்து பேக் நெக் ஹைட். இப்போ நம்ம உள்ளே பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு ஃப்ரண்ட் நெக்கு ஹைட்டு செக் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரண்ட் நெக்கு. கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் கரெக்டாக எடுத்து விடணும் ஷோல்டரு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் அதே போல் 0.5 விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அது வரைக்கும். எனக்கு 6.5 இருக்குது. இப்போ 6 தான் இருக்கும், மேலே தூக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 6 இருக்குது. எனக்கு இது வரைக்கும் தான் ஃப்ரண்ட் நெக்கு இறக்கும். அப்போ 6 + 0.5 வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங்காக. இது ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நெக்கிலேருந்து பட்டி வரைக்கும் இதான் பட்டி பீஸ், கீழ்பட்டி பீஸு. இது கீழ்பட்டி பீஸு. இந்த பட்டி வரைக்கும் நெக்கு டு பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த அளவு வந்து 4 இருக்குது. 4 இருக்கா? அப்போது நான் 4 எடுத்துருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச்சஸ் கூட எடுப்பேன். ஏன்னா டாட் பிடிக்கணும். இங்கே சீம் அளவு, இங்கேயும் சீம் அளவு இருக்குது. அதனால் நான் 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருவேன். இதுதான் நெக்கு டு பட்டி. இப்போ ஆம்கோல் வித்து பட்டி இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 6 இருக்குது. 1 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஆம் டு பட்டி. இது நெக்கு டு பட்டி. இப்போ ஃப்ரண்ட் பாடி ஹைட்டு வந்து ஃப்ரண்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கமே உள்ளே எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, பார்த்துக்கோங்க. ஷோல்டர் ஸ்டிச்சிங் அதில் வெளியே இருந்தே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மெயின் டாட்டை பிடிச்சிக்கணும். சென்டர் டாட் பிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு டாட் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 11 இருக்குது. டாட் அளவு வந்து நம்மளுக்கு 11. அந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு இங்கே வரைக்கும் எண்டு வரைக்கும் எடுத்துக்கணும். 13.5 நம்மளுக்கு பாடியோட ஹைட்டு. ஃப்ரண்ட் பாடி ஹைட்டு வந்து 13.5. இதுக்கு ப்ளஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா எண்டு டு எண்டு எடுத்துருக்கோம். சரியா? இங்கே ஸ்டிச்சிங்க்கு வெளியேருந்தே எடுக்கணும். டாட் வரைக்கும் பிடிச்சிக்கணும். அடுத்து டாட்டுக்கு கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான். 13.5 எடுத்திருக்காங்க. 13.5. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அளவும் எடுத்துட்டோம். இப்போ வந்து பட்டி, கீழ்பட்டி எடுத்துக்கலாம். கீழ்பட்டி வந்து நாங்கள் 3 அளவு எடுப்போம். ஃபஸ்ட் அளவு இது 3 இருக்கா? இங்கே 0.5 சீம் அளவுக்கு போயிடும், இங்கே 0.5 சீம் அளவுக்கு போயிடும். அப்போது நம்மளுக்கு 4. சென்டரில் டாட்டுக்கு நேர் 2.75 இருக்குது. 2.25 இருக்குது. அதே போல் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் சேர்த்துக்கணும். அதே போல் இந்த எண்டுலேயுமே 2.75 இருக்குது, ப்ளஸ் 1 இன்ச்சஸ் சேர்த்துக்கணும். இந்த அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுற்றளவு -1 இன்ச்சஸ். ஓகே, பட்டியோட சுற்றளவு, நம்மளுடைய பாடி சுற்றளவு -1 இன்ச்சஸ் எடுத்தோன்னா இந்த பட்டி அளவு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி எப்படி ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். பார்த்துக்கோங்க.